இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன சிஸ்டர் இது? சூர்யா மாப்ள துர்காவை காப்பாத்தி கூட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது சிஸ்டர். நானும் அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வர வர சூர்யாவுக்கு துர்கா மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. இது ரொம்ப ஆபத்தானது. ச்சே, இதுக்கு என்ன பண்றதுனே தெரியல. முன்னாடியாவது நமக்கு புஷ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. அவ இருந்திருந்தான்னு வைங்களேன், ஏதாவது பண்ணி இந்த துர்காவை வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கலாம். இப்ப அவளும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. அவ இல்லாட்டினா என்ன? அவளோட பேரு சூர்யாவுக்கு ஞாபகம் இருக்கும்ல, அத திரும்ப திரும்ப சொல்லுவோம். அவளை ஏமாத்திட்டோங்கிற குற்ற உணர்ச்சிய சூர்யாவுக்கு உண்டாக்குவோம். அது வந்துட்டாலே அந்த துர்கா தானா வெளியில போயிடுவா. சிஸ்டர், ஒரு சின்ன ஸ்பார்க்க வச்சு மலையே ஏறிட்டீங்களே சிஸ்டர். முதல்ல அத செய்வோம் வா. வாங்க. என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் இந்த வீட்ல இருந்த பொண்ணு. சூர்யா கையால தாலி கட்டிக்க போறோம்னு சந்தோஷத்துல இருந்த பொண்ணு. பாவம், அந்த பொண்ணோட நிலைமை இப்ப என்னன்னே தெரியலங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குப்பா. பாவம் புஷ்பா, மண்டபத்துல இருந்து எங்க போனாலோ என்ன ஆனாலோ பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. துர்காவால அந்த பாவம் மாப்பிளைக்கு வந்துட போகுது. சூர்யா, என்னாச்சுப்பா? இல்ல, எனக்கு போதும். நான் கிளம்புறேன். மாமா, பாவம் மாப்பிள சாப்பிடாமையே போறாரு. சோடி போட்ட உட்கார்ந்து இருக்கிற, எப்படி பிடிச்சான் பாரு. துர்கா, என்னம்மா நீயும்? என்னாச்சு? சிஸ்டர், உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்க வேண்டி இருக்குது. என்னமா காய்களை நகர்த்துறீங்க? இது யாரு? யார் சிஸ்டர் போன்ல? சாமியார் தான் போன் பண்றாரு. அவர் எதுக்கு திடீர்னு போன் பண்றாரு? பணங்கன்னா ஏதாவது தேவைப்படுதோ என்னவோ. காரணம் இல்லாம போன் பண்ண மாட்டாரு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். ஹலோ. நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். சொல்லுங்க, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம், அதான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுங்க. துர்காவை கொல்றதுக்கான வழிய கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வாங்க. விவரத்தை நேர்ல சொல்றேன். எங்க வரணும்? சரி, இப்பவே வரேன். என்ன சிஸ்டர், வாட் இஸ் தி மேட்டர்? சொல்றேன் வா. துர்காவை கொல்றதுக்கான வழிய கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, அது என்ன வழி சுவாமிஜி? துர்காவையும் மாரியையும் ஒரே நேரத்துல அழிக்கிறதுக்காகத்தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. சிஸ்டரும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க துர்காவையும் அவ உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மாவையும் அழிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. துர்கா உடம்புக்குள்ள இருக்க மாரியையும் அந்த குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஒரே பவர் பல கோடி மதிப்புள்ள தெய்வ சக்தி உள்ள ஒரு வைரம் தான். என்னமோ நமக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்குது பாரு. அந்த தெய்வ சக்தி உள்ள வைரத்தால தான் துர்காவால மாரியா மாற முடியும். தன்னை மாரியா இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திக்க முடியும். அதனால துர்கா மாரியா அழிக்கணும்னா தெய்வ சக்தி உள்ள அந்த வைரம் நம்ம கைக்கு வரணும். தெய்வ சக்தி உள்ள ஒரு வைரம் தான் மாரியையும் அவ குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள அந்த வைரம் எங்க இருக்குன்னு தெரியாம தான் இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம். சல்லடை போட்டுல சலிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தெய்வ சக்தி உள்ள அந்த அபூர்வ வைரத்துக்கு செத்து போன தேவி தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கிற அந்த வைரத்தை வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. ஆனா அது எங்கன்னு தான் எங்களால கண்டுபிடிக்க முடியல. சுவாமிஜி, நாங்களும் எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டோம். ஆனா அந்த வைரம் இருக்கிற இடம் தெரியவே இல்லை. அதை கண்டுபிடிக்க நாங்க பார்க்காத மந்திரவாதிகளும் கிடையாது, செலவழிக்காத அமௌண்ட்டுகளும் கிடையாது. எல்லா பைலகிட்டையும் பணத்தை ஏமாந்ததுதான் மிச்சம். ஆனா அவங்களால வைரத்தை கண்டுபிடிக்க முடியல. இனி நீங்க வைரத்தை தேடி அலைய வேணாம். அந்த தெய்வ சக்தி உள்ள வைரம் இருக்கிற இடம் எனக்கு தெரியும்.
என்ன அது? அந்த பல 1000 கோடி மதிப்புள்ள வைரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சுவாமிஜி, சொல்லுங்க. சொல்லுங்க, அந்த வைரம் இப்ப எங்க இருக்கு? தெய்வ சக்தி உள்ள அந்த அபூர்வ வைரம் ஒரு நாகத்தோட பாதுகாப்புல இருக்கு. என்ன அது? நாகத்தோட பாதுகாப்புல இருக்குதா? அப்ப நாம அந்த வைரத்தை எடுத்த மாதிரி தான். வீட்டுக்குள்ள இருக்கிற வைரத்துக்கு ஒரு நாகம் பாதுகாப்பா இருக்கா? அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு நாகம் எங்க வீட்டுக்குள்ள இருக்கா? ஐயோ, அப்ப அந்த நாகம் வீட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்குதா? சுமார் அந்த வைரம் வீட்டுக்குள்ள இல்ல, காட்டுக்குள்ள இருக்கு. காட்டுக்குள்ளயா? சிஸ்டர், அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ள சல்லடை போட்டு சலிச்சோம் அந்த வைரத்தை கண்டுபிடிக்க முடியல சிஸ்டர். ஏன் இப்பதான் தெரியுது. வீட்டுக்குள்ள இருந்த அந்த வைரம் காட்டுக்குள்ள எப்படி போச்சு? ஒண்ணுமே புரியலையே சுவாமிஜி. வீட்டுக்குள்ள இருக்கிற வைரத்தை பாம்பு வந்து தூக்கிட்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? சுவாமிஜி, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா ஒரு இடத்த வாங்கி பிளாட் போட போகும்போது அங்க பாம்பு புத்து ஒண்ணு இருந்துச்சு. சார் இந்த பக்கம் பில்டிங் வருது. இது ஆர்ச்சிக்கான என்ட்ரி தான் சார். இந்த பக்கம் வருது. அங்க பாம்பு புத்து ஒண்ணு இருக்கு சார். பாம்பு புத்தா எங்க? அங்க வாங்க பார்க்கலாம். சார் இந்த இருக்கு சார் பாம்பு புத்து. புத்து இருந்தா என்னையா பண்ண முடியும்? இதை வச்சுக்கிட்டா பிளாட் போட முடியும். இடிச்சு நிறவுங்க சார். அதெல்லாம் வேண்டாம். உள்ள ஏதாவது பாம்பு இருக்க போகுது. என் அம்மாவும் என் மனைவி மாரியும் அதை தெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருந்தாங்க. அதனால அதை அப்படியே விட்டுருங்க சார். எனக்கு என்னமோ உள்ள பாம்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். அப்படியே சொல்றீங்க? சரி, ஓகே. எந்த உயிரும் இல்லைன்னா நீங்க இடிச்சுட்டு வேலையை பாருங்க. ஓகே சார். யோ இடிச்சுனுங்கய்யா. பாம்பு இருந்தால் அதையும் அடிச்சு தூர போடுங்க. சார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஓகே சார். இது வேறயா? சுவாமிஜி, அந்த புத்துல பாம்பு இருந்துதா இல்லையா? இருந்துச்சு. மேனேஜர் பேச்ச கேட்டு சூர்யா அந்த புத்தை இடிக்க சொன்னதுனால அதுல இருந்த பாம்பு கோவப்பட்டு சூர்யா குடும்பத்தை பழிவாங்க அந்த வைரத்தை எடுத்துட்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பாம்பு புத்தை இடிக்க சொன்னதுனால சூர்யாவுக்கு இப்ப சர்ப்பதோஷமும் சேர்ந்துருக்கு. ஆஹா, இது வேறயா? சூப்பர். பாம்போட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை கைப்பற்றினா துர்கா உடம்புல இருக்கிற மாரிய வெளியே கொண்டு வந்துடலாம். சர்ப்பதோஷத்துல சிக்கிக்கிட்டு இருக்க சூர்யாவையும் அழிச்சிடலாம். அடடடடடடடா. ஒரே கல்லுல 3 மாங்காய். சூப்பர் சுவாமிஜி, சூப்பர்.